ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் கலிஃபோர்னியாவோட 8th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ராமா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரத்துக்கு மேலே போகுது. முடிஞ்ச அளவுக்கு ட்ராமாவை ஷார்ட்டாக போட பார்க்குறேன். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போகிறாங்க. நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்ல அப்படியே அமைதியாக இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு, நீவும் உன்னோட லிமிட்டை க்ராஸ் பண்ணுறேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இப்படி கிஸ்லாம் பண்ணக்கூடாது, அது ரொம்பவே தப்பு அப்படின்னு ஹீரோ சொல்கிறப்போ, ஐயோ சாரி, நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன், அதனால இப்படி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம 2 பேரும் பார்ட்டி பண்ணலாம், நான் போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு நான் தேவையான வஸ்தெல்லாம் வாங்கிட்டு வரேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு பல்லான ஐட்டத்தை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அதை எடுக்கலாமா வேணாமான்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்காங்க. பக்கத்தில் போய் நிற்கிறாங்க, வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. வீட்டில் உட்காந்துருக்கான். அவன் தலைக்கு மேலே இருக்க ஹீரோயின் வீட்டில் இருக்க பல்பு மின்னி மின்னி எரியுது, அப்படியே ஆஃப் ஆயிடுது. ஹீரோயினுக்கு ஃபோன் போட்டு, இதை மாதிரி உன் வீட்டில் பல்பு போயிடுச்சுமா, வர்றப்போ வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பல்பு தானே, போனால் போட்டோம் அப்படின்னு இவன் சொல்கிறப்போ, உன் வீடு தானே இருட்டாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். சரி சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, பல்பை வாங்காமல் அந்த ஐட்டத்தை வாங்கி வந்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே ஏதோ வந்துட்டேன் வாங்கிட்டேன் அப்படின்னு வர ரொம்ப குஷியாக சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் பொண்ணு ஹீரோ தேடிட்டு இருக்கான், எங்கடா பல்பு மாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பல்பே இல்லை. என்ன பண்ணி வச்சிருக்க, ஏன் பல்பு வாங்கிட்டு வரல அப்படின்னு கேட்டப்போ, நீ வந்து மாட்டுற பல்பு தான் வாங்கிட்டு வர சொன்னியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. நீ என்ன பொண்ணு, அங்கே பாரு உன் வீடு இருட்டாக இருக்காது, அந்த பல்ப் தானே வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் நினைக்கிறேன் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ இருக்கிறப்போ, சரி நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நம்ம தான் தப்பாக திங்க் பண்ணிட்டோமோ அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கப்போ ஹீரோ போகிறான். போனோடனே அங்கே இருக்க பல்பு அதை டக்குன்னு எடுத்துடுறான். எடுத்துட்டு அவனும் வந்து ஹீரோயின் பார்த்த அதே ஐட்டத்தை பார்க்குறான். அவனுக்கும் போய் கை எடுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த பொம்பளை பிள்ளையை பார்த்தோன்னே அந்த பொம்பளை பிள்ளை ஒரு மாதிரியாக இவனை பார்க்குது. சரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுறான். அந்த பிள்ளை ஒரு மாதிரியாக பார்க்கவும் அதுக்கப்புறம் போயிட்டே இருக்க நம்ம ஹீரோ அப்படியே ரிவர்ஸில் வரான். வந்துட்டு என்ன நினச்சான்னு தெரியல, திரும்ப போய் அந்த ஐட்டத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறான். வாங்கினானா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே ஹீரோயின் வீட்டில் நம்ம ஹீரோ பல்பு மாட்டுறப்போ நம்ம ஹீரோயின் வச்சக்கன்னு வாங்காமல் நம்ம ஹீரோவே ரொம்ப குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஹீரோயின் மூஞ்சியில் வந்து டார்ச் லைட் அடிக்கிறாரு. எதுக்காக நீ இப்படி அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. நான் பண்ணதெல்லாம் நீ திருப்பி எனக்கு செஞ்சு காமிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்போ, ஆமாம் நீ பண்ண எல்லாத்தையும் உனக்கு நான் திருப்பி தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ வெகுளித்தனமாக சொல்லிட்டு இருக்கான். பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்றான். ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் போய் உட்கார்றா. ஹீரோ கேட்குறான், இது மாதிரி நம்ம ஒன்றா இருக்கலாமா 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்குறப்போ இங்கே ஹீரோயினுக்கு அவ்வளோதான் ஷாக் அடிச்சு போன மாதிரி அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறா, இவன் தான் கேட்குறானான்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் பாஸ்டில் வந்து லைட் அடிச்சிருப்பா. நம்ம ஹீரோவை ரூமில் கூட்டிகிட்டு போய் இதை மாதிரி நம்ம ஒன்றா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. இப்போ ஹீரோ அது எல்லாமே வந்து ரிப்பீட் பண்ணுறப்போ, நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், என்ன ரொம்ப பயந்துட்டியா, நான் சும்மா உனக்கு கிண்டல் தான் பண்ணேன், நீ இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ வந்து கேலி பண்ணி சிரிக்கிறான். ஹீரோயின் உனக்கு எது இதில் விளையாடுறது விவசாயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவுடைய கண்ணத்தை பிடிச்சி பயங்கரமாக கிளிட்டு இருக்கப்போ ஹீரோ சொல்கிறான், எனக்கு வலிக்குது விடு, இப்போ நீ விடலைன்னு வச்சுக்கேன் என்னை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கையை எடுத்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உட்காந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோ கண்ணாடில் போய் சொல்கிறாரு, அவள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நீ எதுவும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காத, உன்னை நீ கண்டிப்பாக நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, எதுவும் தப்பாகப்பா நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து சரக்கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீ ப்ரொஃபஷன் மாதிரி வந்து மாட்டின லைட்டை அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது லைட் மாட்டினா சொல்லு, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நிஜமா நீ வருவியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், நான் வராட்டா வேறு ஏதாவது பசங்க வந்து மாட்டுவாங்க இல்லையா, அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறப்போ, ஏன் வந்தா வந்துட்டு போட்டோம், உனக்கு என்ன, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ கேட்குறான், இதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஆல்கஹாலோட நீ நிறையா பசங்களோட தண்ணி அடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறப்போ ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக நீ கேட்குற அப்படி நிறையா பசங்களோட அடிச்சிருக்கேன் அப்படின்னு இவ சொல்கிறப்போ இங்கே ஹீரோக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ போதத்தர பொருளோட எப்படி இவன் ஆம்பளை பசங்களோட குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீ ரொம்ப குடிச்சிருக்க வளர்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறப்போ, சரி வீடு, நீ எத்தனை பசங்களோட இது வரைக்கும் நீ பழகிருக்க சியோல் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு ஹீரோ கேட்கப்போ ஹீரோயின் சொல்கிறா, நிறையா பசங்க கவுண்டே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி நாளைக்கு நம்ம போகிறோம், எல்லா பசங்களையும் பார்க்குறோம், எத்தனை பேருன்றதை நம்ம கவுண்ட் பண்ணுறோம் 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு ஹீரோ சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீ போதையை போட்டுட்ட ஓவரா, நீ உளர்ற, நான் போய் உனக்கு சில் வாட்டர் கொண்டுட்டு வரேன், நீ வந்து பேசுகிற விதமே சரியில்லை அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நீ எத்தனை நாள் பார்த்து வச்சிருக்கேன்னு நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போகிறப்போ அவளுடைய கையை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்த ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே போய் விழுகிறா. 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்குறான்,
கேட்குறான். ஹீரோ கேட்குறான், "இது மாரி நான் மாறிட்டேன்னு சொல்றியே, நான் என்ன மாறிட்டேன் எனக்கு டீட்டெயிலா சொல்லு. வேணா நான் பழைய மாரி குண்டாயிடவா?" அப்படின்னு ஹீரோ சொல்றப்போ, "அதெல்லாம் வேணாம். நீ எப்படி இருந்தாலும் ஓகே தான். நீ தானே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ண போறாங்க. ஹீரோ தான் கிஸ் பண்ண போறான். அப்ப ஹீரோயின் டக்குன்னு விலகிட்டு, "இத மாரி ஒரு நிமிஷம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ரெஸ்ட் ரூம் போக ஆரம்பிச்சுடுறா. ஹீரோக்கு இங்க ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள போயிட்டு, "என்னடா இது இவ்ளோ ப்ளஷ் ஆகுது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இங்க ஹீரோ அவன் பாட்டில எடுத்து சரக்க பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் வந்து நல்லா சென்ட்டெல்லாம் பூசிட்டு கிளம்புறாங்க. அதுக்குள்ள வெளிய போய் பார்த்தா நம்ம ஹீரோ மட்டையாகி கிடக்கான். ஹீரோயின் வந்து நம்பவே இல்ல. நிஜமாலே இவன் தூங்கிட்டானான்னு சொல்லிட்டு, "விளையாடாதடா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் தூங்கிட்டான். ஹீரோயின் தட்டி தட்டி பார்க்குறா. எந்திரிக்கவே இல்ல. ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டா. "அட பாவி! தூங்குறதுக்கு தான் இங்க வந்தியாடா? நான் நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா கத்திட்டு, "சரி படுன்னு" சொல்லிட்டு தலகாணிலாம் போட்டு பெட்ஷீட்ட இழுத்து போத்திட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. காலையில ஆயிடுது. ஹீரோ எந்திரிக்கல. நம்ம ஹீரோயின் எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க. அப்ப அவன் அரகுற முழிப்புல இருந்துட்டு, "வந்துட்டியா கான்ஹி? நீ எப்பயுமே என் கனவுல இவ்ளோ பிரைட்டா சிரிச்சுக்கிட்டே வருவ. ஆனா இன்னைக்கு என்ன உன்னோட குரலும் கேட்குது. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. நான் இந்த தூக்கத்த கலைக்க விரும்பல. இந்த கனவு இப்படியே எனக்கு டிராவல் ஆகட்டும்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுடுறா. "எந்திரிடா நாரப்பயலே" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறான். "என்னது விடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "ஆமா விடிஞ்சிருச்சு. என்ன நீ பண்ணியிருக்க? அந்த ஆல்கஹால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கொஞ்சமா குடிக்காம இவ்வளவா குடிப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு, "நான் போய் உனக்கு ஹேங் ஓவர் சூப் கொண்டு வரேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என் ஹீரோ வந்து பாத்ரூம்க்கு போயிட்டு, "ச்சே! நான் தூங்கிட்டேனா? நான் எவ்ளோ பெரிய தப்பான வேல பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாக்கெட்லேருந்து அந்த ஐட்டத்த எடுக்குறான். நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் ரெடியாகி வெளிய வராங்க. கரெக்ட்டா சியோக்கும் அப்ப வெளிய வரான். ஹீரோவும் சியோக்கும் பார்த்துட்டு 2 பேரும் ஷாக் ஆறாங்க. "நீ எங்க இங்க? நீ எங்க இங்க?" 2 பேரும் ஒரே கேள்வி கேட்குறாங்க. "நீங்க எப்படி இந்த ஒரே வீட்ல இருந்து வரப்போச்சு?" அப்படின்னு சொல்றப்போ, இங்க நம்ம ஹீரோ சொல்றான், "நீ எப்படி அவ வீட்டு பக்கத்துல நீ இருக்க போச்சு?" அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வீட்லருந்து வெளிய வரா. வந்துட்டு இருக்கப்போ சியோ கேட்குறான், "நீ வந்து ஹெனால இருக்கன்னு தானே சொன்ன. நீ சியோல் வந்தது என்கிட்ட இன்ஃபார்மே பண்ணல" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கப்போ, "நான் ஒரு வேலை விஷயமா இங்க வந்தேன்" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "சரி இவன் கூட நீ என்ன பண்ற? இவன் உன் கூடயா தங்குனா? உன் வீட்லயா இருக்கிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சியோ கேட்குறான். அதுக்கப்புறம் 2 பேரும் எதுவும் ஒண்ணா கிண்ணா இருந்துட்டீங்களா என்ன நைட்டு? அப்படின்னு கேட்குறப்போ, இங்க ஹீரோயினும் ஷாக் ஆறா, ஹீரோவும் ஷாக் ஆறான். அப்படியே வந்து நம்ம ஹீரோ சொல்றான், "என்னவா இருந்தா உனக்கு என்ன? ஏன் உனக்கு ரொம்ப ஆர்வமா என்ன? நாங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தோமா இல்லையா? நீ தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறியா?" அப்படின்னு ஹீரோ சொல்றப்போ, ஹீரோயின் முறைக்கிறா, "வாய மூடு. எதுக்காக அவன்கிட்ட இப்படி பேசுற? அவன் ஜஸ்ட் கிண்டல் தான் பண்றான். எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. ஒரே ஊர்ல இருக்கிற ஒரு பையன் வந்து என் வீட்டுக்கு வந்திருக்கான். என் ஃப்ரெண்ட். அவன் என் வீட்ல தங்குறது ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாதே" அப்படின்ற மாரி இங்க சியோ கிட்ட சொல்லிட்டு, இத மாரி இவன் ஜஸ்ட் ஊர சுத்தி பார்க்கணும்னு சொன்னான். அதுக்காக என் வீட்ல நைட் ஒரு நாள் தங்க வச்சேன் அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயினும் சியோக்கும் பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காக 2 பேரும் மூவ் ஆன் ஆயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. சியோக் போய் ஜெனிஃபர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இது மாரி யூன் சோனும், ஹீரோயினும் நைட் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரே வீட்ல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். "ஏன்டா இப்படி பேசுறேன்னு" சொன்னா, "எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது" அப்படின்ற மாரி இங்க சியோக் சொல்றான். "அப்படின்னா நீ லவ்ல விழுந்துட்ட" அப்படின்ற மாரி சொல்றப்போ, "நிஜமாவா? எனக்கு அப்படிதான் தோணுது. அவளோட ஒரு பையனோட பார்க்கறப்போ என் மனசு கேட்க மாட்டேங்குன்னு" சொல்றப்போ, "சரி நீ சீக்கிரமா போய் உன் லவ்வ சொல்லி அவள கன்ஃபஸ் பண்ணு" அப்படின்ற மாரி இங்க சொல்றாங்க. இங்க ஹீரோயின் சொல்றா, "சரி நான் அப்ப ஹேனா கிளம்புறேன். நீ ஊர சுத்தி பார்த்துட்டு போப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. "ஒரு நிமிஷம் நீ கீழ இறங்கு வா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ளேயே வந்து நம்ம ஹீரோயின் தர தரன்னு கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறான். பஸ் டிரைவர்ட்ட, "சாரி உங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நீங்க போங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நான் எத்தனையோ தடவ சியோலுக்கு உன்னைய தேடி வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சியோல சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எனக்கு சுத்தி காமிப்பியா?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின கேட்கிறப்போ, "சரி சுத்தி காமிக்கிறேன். இதுல என்ன இருக்கு தப்பு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ போட்டு விடுறான். இது மாரி வந்து, "இன்னைக்கு தான் அந்த ப்ரொபோசல் ஈவென்ட் போல இருக்கு. நான் வரலம்மா. ஒரு பிஸியா இருக்கேன்னு" சொல்லிடுறான். எங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்ச மாரி அப்படியே அந்த கொண்டையோட ஓடுறாங்க வெளிய. அந்த பொம்பள கூட கத்துறாங்க, நில்லுங்கன்னு கேட்கல. இங்க ஜூனியர் பொண்ணுக்கும் அவன் மெசேஜ் அனுப்பியிருப்பான் போல இருக்கு. நான் இன்னைக்கு ஈவென்ட்க்கு வரலன்னு சொல்லிட்டு, இவ நின்னுட்டு இருக்கப்போ ஹீரோவோட அம்மா வந்து, "எங்கம்மா என் பையன் போயிருக்கான்? ரொம்ப பிஸியா இருக்கேன். எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னானே. எங்கேயும் கிளினிக் போயிருக்கானா வெளிய?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இல்ல அவர் வந்து சியோல் தான் போயிருக்காரு" அப்படின்ற மாரி இங்க ஜூனியர் பொண்ணு சொன்னோனே இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. அவன் சொல்லாம கொள்ளாம எதுக்கு சியோல் போணும்? என்ன காரணம்? அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் வேலை செய்ற அந்த ஆஃபீஸ்க்கு ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு அங்க வேலை செய்றவர்கிட்ட போய், "கான்ஹி எங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "யாரு? மேனேஜர் மேடமா?" "மேனேஜர் மேடம் வந்து சியோல் போயிருக்காங்க" அப்படின்னு சொல்றப்போ, அவங்க 2 பேரும் வந்து, "சியோல் போயிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இங்க அந்த பொம்பளை கிட்ட சொல்லி புலம்புறாங்க. என் பையனும் அவளும் திரும்ப ஒண்ணு சேர்ந்தா என்ன நடக்கும்? எதுக்காக இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு புலம்புறப்போ, இங்க ஹீரோவும் ஹீரோயினும் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவோட கைய பிடிக்கணும் போல இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஹெட்செட்ல பாட்டு கேட்டுட்டே போறாங்க. நம்ம ஹீரோ இத புரிஞ்சுகிட்டு, அவன் கைய கொண்டு போய் ஹீரோயின் கை பக்கத்துல போய் வைக்கிறான். நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே லவ் இருக்கு நம்ம ஹீரோயின் மேல. அப்படியே ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்குறாங்க. இந்த இடத்துக்கு மேபி வந்து லவ்வர்ஸ் தான் அதிகமா வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டே கூட்டு போறா. ஹீரோயின்
தங்கின ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ஒரு நோட்டீஸ் எழுதியிருக்கு. இங்க கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் அலவுட் கிடையாது இந்த ரூமுக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிக்கிறான். இத மாரி என் ஃப்ரெண்டு டவுன்லேருந்து வந்திருக்கான். இவன போய் என் ரூம வந்து தங்குன ரூம காட்டணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு இந்த ஓனர்ட்ட கேட்கிறப்போ, சரி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. இந்த ரூம்ல தான் நான் தங்கியிருந்தேன். அருண் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணான். இந்த ரூம்ல அப்ப ஹீட்டர் கூட வேலை செய்யல. இந்த ரூம்ல எப்படி 2 பேரும் தங்க முடியும்னு சொல்லிட்டு தான் நான் ஹாரூன்ட்ட வர வேணான்னு சொன்னேன் சியோலுக்கு அப்படின்னு சொல்றப்போ, இப்ப தான் ஹீரோவுக்கு தெரியுது. இது என்ன இருக்கு 2 பேர் தங்கிக்கலாம் அந்த ரூம்ல. நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்க போய் ஹவாங்கி கிட்ட சொல்றான் நம்ம சியோக், இல்ல நான் ஹேனா போறதா இல்ல. இனிமே அந்த கிராமத்து வாழ்க்கைய நான் வாழ்றதா கிடையாது. நான் இனிமே அங்க போல. நீங்க வேற யாராவது அப்பாயின்ட்மென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி இங்க சியோக் சொல்றப்போ, வாங்கி முடியாத சியோக் நீ தான் வந்து கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அங்க இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடுறாங்க. இங்க ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் மாலுக்கு வந்து பலவிதமான கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. ரொம்ப வந்து ஹேப்பியா அங்க ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. நல்லாவே ஒரு நல்ல ஒரு குட் மெமரீஸ்லாம் கிரியேட் பண்றாங்க. அப்படியே வந்து ஃபோட்டோ பூத்ல போய் ஹீரோ, ஹீரோயின் டிஃப்ரெண்ட்டா போஸ் எல்லாம் குடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, "நீ அசிங்கமா இருக்க, நான் நல்லா இருக்கேன்" அப்படின்னு பல கமெண்ட்ஸ் பண்ணிட்டு சந்தோஷமா வரப்ப, ஹாரன் கிட்டேருந்து கால் வருது. "நானும் யூன்சூனும் ஒண்ணாவ தான் இருக்கோம்" அப்படின்ற மாரி இவ சொல்றா. "எவ்ளோ தைரியம் இருந்தா என் பையன நீ கூட்டிட்டு போயிருப்ப. உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாவே இல்லையா?" அப்படின்ற மாரி பயங்கரமா ஹீரோவுடைய அம்மா திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரிஞ்சுச்சு, இது ஹாரூன் கிடையாது, ஹீரோவோட அம்மான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ ஃபோன வாங்கி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, "இவங்கள்ட்டலாம் நீ பேச தேவையில்ல, வா நம்ம ஊர் சுத்த போலாம்" அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு, ஹீரோயின் ஃபோன தூக்கி அவன் பாக்கெட்குள்ள போட்டுட்டு, ஹீரோயின கூட்டிட்டு அவன் பாட்டுல கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சேட் ஆயிடுது. இங்க போய் ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்றாங்க, "உன் பையனும் என் பொண்ணும் ஒண்ணா ஊர சுத்துறாங்க. ஒரு பெருசா கண்டுக்கறல. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே போயிட்டு போறாங்க" அப்படின்னு சொல்றப்போ, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதே மாரி தான் நீ போன தடவ விட்ட. என்ன நடந்துச்சு? உன் பொண்டாட்டிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 2 பேருக்கும் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. இன்னொரு தடவ நம்ம அந்த மாரி நடக்க விடக்கூடாது. இந்த ஊர் என்ன பேசும்? தயவு செய்து உன் பொண்ண கூப்பிட்டு கண்டிச்சு வை. என் பையன் பக்கத்துல வர வேணான்னு சொல்லு" அப்படின்ற மாரி இவங்க அழுகுறாங்க பயங்கரமா. "ஃபர்ஸ்ட்டு 2 பேரும் பழகட்டுமா? பழகுனா தானே என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லிட்டு தெரியும்னு" அவர் சொல்றாரு. இங்க ஹீரோயின் ரொம்ப சேடா உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. "போனா அவங்க என்னென்ன பேசுவாங்கன்றது உனக்கே தெரியும் இல்லையா? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றப்போ, "நம்ம 2 பேருடைய பேரண்ட்ஸ யார் நெனச்சாலும் மாத்த முடியாதுல்ல" அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் கிட்ட ஒரு மாரி ஏக்கமா கேட்கிறா. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் தான். ஒரு ஆக்சிடென்ட் பயங்கரமா நடந்திருக்கு. அப்ப வந்து ஒருத்தவங்க இறந்து கீழ கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறாரு. இறந்திருக்கிறவங்கள அப்படியே வந்து அந்த சீன கட் பண்ணிட்டு, இங்க ஹீரோவுடைய அம்மா வந்து ஹீரோயினோட அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. "உன் லைஃப்பும் என் லைஃப்பும் 2 பேரும் உயிரோட இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க 2 பேரும் அந்த தப்பு பண்ணாம இருந்திருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து ஹெனாக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. பஸ் வந்து ஹெனாவ ரீச் ஆயிடுது. பஸ் ஸ்டாண்ட விட்டு இவங்க இறங்கி வர்றப்பயே ஹீரோவுடைய அம்மா காத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா வரத பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. வந்தோனே ஹீரோயின பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. "உனக்கு அறிவே இல்லையாடி? இங்கேருந்து வரப்போ ஒரு ஆம்பள பையன கூட்டிட்டு வந்து லாட்ஜ்ல தங்குன. இப்ப என் பையனோட சுத்துற. நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? இவ்ளோ தைரியம் தான் என் பையன கூட்டிட்டு ஊர் சுத்துவ? உனக்கு என்ன ஊர் சுத்த என்ன ஆளா இல்ல?" அப்படின்னு பயங்கரமா திட்டுறப்போ, "அம்மா என்ன பேசுறீங்க அவள?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றா, "சரி நான் பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க ஆன்ட்டி" அப்படின்னு சொல்றப்போ, "உங்க அம்மா மாரியே இருக்க. உங்க அம்மாவ நீ ரிஃப்ளெக்ட் பண்ற" அப்படின்ற மாரி இவங்க பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நிஜமாவே வந்து ஹீரோயினும், ஹீரோவும் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஊர் சுத்துறாங்களா? நம்பவே முடியல அப்படின்னு சொல்றப்போ, "அவங்க சுத்துனா என்ன? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே" அப்படின்னு இங்க ஜே சொல்றப்போ, "அது எப்படி நீ எப்ப பாரு வந்து நம்ம ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜோ சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இவங்கலாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு ஹீரோயின் வந்துடுறா. "ஏய் என்னடி ஆச்சு? யூன்ஸு உன் கூட தான் இருந்தானா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஆமா நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் வந்து சியோல் போனோம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றப்போ, இங்க ஜோவோட மண்டை அப்படியே தொங்கி போயிடுது. "திரும்பவுமா? மறுபடியுமா நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருக்கிறப்போ, "ஏய் சொல்லிட்டு போப்பா என்னன்னு" அப்படின்னு சொல்றா. "ஏய் நான் கொஞ்சம் ஃப்ரீயா விடுடி. நான் கண்டிப்பா உன்கிட்ட என்னன்றத எக்ஸ்பிளைன் பண்றேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ வழக்கம் போல வந்து டாங்கிக்கு சாப்பாடு வைக்க அப்படின்னு இருக்கப்போ, "எதுக்காக நேத்து நீங்க கான்சர்ட்க்கு வரல? நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா?" அப்படின்ற மாரி இந்த பிள்ளை சொல்லுது. நம்ம ஹீரோ சொல்றான், "இதெல்லாம் நான் பண்ணல. எங்க அம்மா தான் வந்து உனக்கு இந்த பூ அனுப்புனது, கான்சர்ட் டிக்கெட்லாம் ரெடி பண்ணி குடுத்தது எல்லாம் எங்க அம்மா தான். சாரி" அப்படின்னு ஹீரோ சொல்றப்போ, "நிஜமாவா? அந்த பூ கூட ஆன்ட்டி தான் அனுப்புனாங்களான்னு?" சொல்றப்போ, "எல்லாமே எங்க அம்மாவுடைய வேலை தான்ம்மா. நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க தான் அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த பிள்ளை கேட்குது. "இது மாரி அந்த கான்சர்ட்காக இந்த பிள்ளை ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்கும் போல இருக்கு. அத வந்து நீங்க கொஞ்சம் பார்க்குறீங்களா?" அப்படின்ற மாரி இந்த பிள்ளை கேட்கிறப்போ, இத மாரி ஹீரோ சொல்றான். "இப்ப அதுக்கான கரெக்டான டைம் கிடையாது. நான் பார்த்துட்டு வேணான்னு சொல்ட்டேனா, அப்பனா இந்த பழி மொத்தம் கான்ஹே மேல தான் போகும். இந்த ஊர் ஃபுல்லா கான்ஹிய தப்பா பேசும். இன்னொரு தடவ கான்ஹிய நான் தப்பா பேச விட மாட்டேன். அவ
மேலே யாரும் ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ, என்னைய உனக்கு முக்கியமாக தெரியல, எப்போ பாரு கான்ஹியை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ சொல்லாமல் சொல்கிறான், எப்போ பார்த்தாலுமே நான் வேணான்னு தான் சொல்லுவேன், கான்ஹி தான் எனக்கு முக்கியம் ஜாடமாடியாக அவன் சொல்லிட்டான். இவ சொல்கிறா எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் அதை பார்க்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லுது. இங்கே வந்து ஒர்க்கர் கேட்குறாரு, சியோக் வந்து வரலையா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்குறப்போ, அப்படியா எனக்கு தெரியல, அவர் ஏதாவது ஒர்க்கில் இருப்பாரு, நான் கண்டிப்பாக வருவார் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு சியோக் எதுக்காக இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. நம்ம சியோக் என்ன பண்ணியிருக்கானா, ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஜுவல்லரி ஷாப் ஜெனிஃபரை கூட்டிகிட்டு போய் என்ன ஜுவல் வாங்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் மோதிரம்னு சொல்கிறா, இல்லை என் ஆளுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல யூனிக்கான ஒரு செயினை பார்க்குறான். பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஆளுக்கு நான் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்கணும்னு நினைப்பேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறப்போ ரொம்ப தான் காதல் பொங்கி வழியுது அப்படின்னு நீங்கள் ஜெனிஃபர் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த செயினை ஹீரோயினுக்காக வாங்கிட்டு கிளம்பிடுறான். இங்கே வந்து அவ திரும்ப இந்த அம்மா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து இப்போ நடக்கிறத நம்ம நிப்பாட்டியே ஆகணும், நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா, 2 பேரும் உன் ஒய்ஃபும் என் ஹஸ்பண்டும் இது மாதிரி அஃபேர் வச்சுக்கிட்டனால தான் வந்து உன் பொண்டாட்டியால் என் ஹஸ்பண்ட் இறந்து போனா, இல்லை நம்ம 2 பேர் லைஃபும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் தெரியுமா, திரும்ப உன் பொண்ணு அப்படியே தான் பண்ணுறா, அவள் அம்மா மாதிரி தான் அவள் நடந்துக்கிறா, அவள் ரொம்ப அசிங்க பிடிச்சவளா இருக்கா, ஃபஸ்ட்டு சியோல்லேருந்து ஒரு ஆம்பளை பெண்ணை கூட்டு வந்து நம்ம ஊர்லேயே ஒரு லாட்ஜில் தங்கினா அப்படின்னு சொல்கிறப்போ, நீ எதுக்காக இப்படி பேசுகிற, அவன் வந்து அவங்களோட சிஇஓ அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறப்போ, உன் பொண்ணுக்கு தான் எப்பவுமே நீ சப்போர்ட் பண்ணுவ, இதே மாதிரி தான் கேர்லெஸ்ஸாக இருந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதனால் நம்ம 2 பேர் வாழ்க்கையும் போயிடுச்சு, நீ அப்பயே உன் பொண்டாட்டி சுதாரிப்பாக வச்சிருந்தா இப்படிலாம் ஆயிருக்குமா, உன் பொண்ணு நடத்துக்கிட்டவ தான் இப்போ என் பையனை மயக்கி என் பையன் கூட சுற்றலான்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறப்போ அவருக்கு பயங்கரமாக கோவந்துடுது. வாயை மூடு, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இதே சொல்லிட்டு இருக்க போற, நீ போய் தொலை, என்னைக்கு வந்து உன் பையன் மேலே நீ அக்கறை காட்ட ஆரம்பிச்ச, உன் அப்பா தானே சின்ன வயசுலேருந்து உன் பையனை பார்த்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் 16 கல்யாணம் பண்ணிட்டு சுத்துன, உன் பையன் மேலே என்ன உனக்கு புதுசாக அக்கறை வந்து கொட்டுதா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறாரு. என் பொண்ணை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. ஓ நீ தானே சொன்ன உன் ஒய்ஃபால் தானே என் ஹஸ்பண்ட் இறந்து போனா, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன, என் ஃபேமிலியை நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லி தானே எங்கள் அப்பாவை நீ பார்த்துக்கிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன் பொண்ணையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பயங்கரமாக கத்திட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான், இதை மாதிரி வந்து அவங்க அம்மா பேர் சொல்லிட்டு இங்கே ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோடாமா பயங்கரமாக மேக்கப் போட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த கண்ணாடி வழியாக பார்த்துறாரு அம்மா மேக்கப் போட்டுட்டு இருக்கதை, அம்மா நடிக்கிறாங்கன்றது நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக தெரிஞ்சிருச்சு. பயம் வருது தெரிஞ்சுட்டு ஏதோ உட முடியாத மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஏமா ஆச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்கு கொஞ்சம் உட முடியலப்பா, நீ தயவு செய்து வீட்டுக்கு வந்துடு, வீட்டுக்கு வந்துடுறேம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நீ ஹீரோயின் கூட பேசாத, நீ அவ கூட பேசின பழகுனா நான் இப்படியே வந்து காலம் முழுக்க ஹாஸ்பிட்டலே இருந்து சாக வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போதைக்கு இந்த டாப்பிக்கை விட்டுறலாம், நீங்கள் முதல்ல ரெக்வர் ஆகி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் வந்து அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா சொல்கிறாரு, மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை நினச்சி நீ வருத்தப்படாதம்மா, அந்த ஊரை பற்றி உனக்கு தெரியும் இல்லை, அவங்க எல்லாரும் தப்பு தப்பாக தான் பேசுவாங்க, நீ எப்பயுமே சுதந்திரமாக இரு, நீ சியோல் போ, எப்போ வேணா அப்பாவை தேடி வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் இங்கே வரவே மாட்டேன், கான்ட்ராக்ட் வேலை முடிஞ்சோடனே நான் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ, உங்கள் அப்பா எப்பயுமே உனக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி நான் ஊர் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் வேர்ல்டு டூர் மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்பா நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை நல்லா அனுபவித்து வாழணும் அப்படின்னு முதல் முறையாக அவங்க அப்பா கிட்ட சிரித்து பேசுகிறா. யோக் வாரான், வந்துட்டு என்ன ஆச்சு, ஒர்க்கர்ஸ்லாம் ஆளை காணோம், எதுக்காக வேலை நடக்கலை அப்படின்னு கேட்குறப்போ, இதை மாதிரி வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க, வேலை எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறப்போ, எங்கள் மேனேஜர் லேடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களால தான் கேஸே அப்படின்ற மாதிரி இங்கே வந்து வேலை செய்கிறவர் சியோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் காமிக்கிறாங்க. கிம்மோட கேங் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இதெல்லாம் நீ தான் பண்ணியா கிம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம் இதெல்லாம் நான் தான் பண்ணேன், என்னை தவிர யார் இருக்கா அப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் வந்து அதே கெஃபேக்கு வந்து என்ட்ராகிறாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் அவங்க கேட்கல, பட் இருந்தாலும் அவங்களாம் பதறி போகிறாங்க, ஹீரோயினை பார்த்தோன்னே கேட்டிருப்பாளான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு முறை முறைச்சிட்டு போகிறாங்க உள்ளக்க. அங்கே சியோக் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக. வந்தோடனே கேட்குறான், ஒர்க்கெல்லாம் நிப்பாட்டிருச்சு, கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் சிஇஓ நான் ஹவாங்கி கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேனே இதை ஒர்க்கை வந்து நடக்கலை அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன், ஏன்னா அந்த ஊரில் இருந்து அந்த ஒர்க் நல்லபடியாக நடக்காது, ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும், நீங்கள் வேறு யாராவது பற்றி இந்த வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ சியக் சொல்கிறாரு, ஒன்றால் தான் அந்த வேலையை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், ஏன்னா நீ தானே இன்டீரியர் டிசைனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்களால தான் இதை மாதிரி வந்து இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சியோக் கேட்குறான். ஆமாம் அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறப்போ அப்படியே சியோக் முறைச்சி பார்க்குறான். அவங்க கம்முன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, சரி
சரி நீங்க ஏதோ உங்கள்ட்ட பேசணும்னு நெனைக்கிறேன். சரி நீங்க பேசிட்டு வாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. இங்க சியோக் ரொம்ப கோவமா போய் அந்த டேபிள எடுத்து போட்டு அவங்க கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு என்ன தான்டா வேணும்? என்னன்றத சொல்லி தொலைங்கடா அப்படின்ற மாரி இங்க பேசுறப்போ, ஹீரோயின் வந்து அவங்க ஹோட்டலுக்கு வராங்க. கரெக்ட்டா ஹீரோவுடைய அம்மா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. "கான்ஹி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மாவும் 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "நீ வளர்ந்துட்டம்மா, நீ மிகப்பெரிய பொண்ணாயிட்ட. உனக்கு தெரியும் நான் என்ன பேசுறேன்றது. நீ புரிஞ்சுக்கிருவன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு லேடிக்கு நீ பொண்ணா பிறந்து அவளோட ரத்தம் உன் உடம்புல ஓடுறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடுறாங்க. "இதுக்கு மேல நான் பேச உங்ககிட்ட நான் விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறப்போ, "நான் சொல்றத கேளு. தயவு செய்து நீ விட்டுரு. என் பையன் கூட நீ சேராத" அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. "இது மாரி உங்க அம்மா மாரி நீயும் நடந்துக்கிறாத. உங்க அம்மா இப்படிதான் நடந்து ஊர் ஃபுல்லா கெட்ட பேர் வாங்கிக்கிட்டா. அவன விட்டு விலகி போயிடு. அவன் கூட சேராத. இல்ல உங்க அம்மாவ தப்பா பேசுன மாரி இந்த உலகம் ஃபுல்லா உன்ன தப்பா பேசுவாங்க" அப்படின்னு சொல்றப்ப, இங்க ஹீரோயின் சொல்றா, "சரி எங்க அம்மா உங்க ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டாங்க. நான் உங்க பையன எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். உங்க பையன என்கிட்ட விட்டு குடுத்துருங்க. அவன் என்கிட்டயே இருக்கட்டும்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் நீங்க சொன்னோனே உங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. "எவ்ளோ தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ? செத்தாலும் என் பையன உன்கிட்ட விட மாட்டேன்டி. அம்மா மாரியே நடந்துக்கிறா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு, "ஏம்மா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்றப்போ, "அவள நம்பாதடா. கண்டிப்பா உன்னையும் உங்க அப்பாவ சாவடிச்ச மாரி உன்னையும் சாவடிச்சுருவாங்க" அப்படின்னு சொல்றப்போ, "அம்மா நீங்க ரொம்ப டென்ஷனா ஆறீங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்போ வந்தீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறாங்க. இங்க ஹீரோயினுக்கு ரொம்ப டல்லா இருக்கு. ஹீரோ எதுவுமே சொல்லாதனால, அப்படியே ஹீரோயின் போயிட்டு ஒரு பெஞ்ச்ல உட்காந்துட்டு, "என்னடா வாழ்க்கை இது? சுத்தி சுத்தி இதே தான் நடக்குது. என் லைஃப்ல என்ன நடக்கக்கூடாதுன்னு நெனச்சேனோ, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்றப்போ, ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கத வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சியோக் தான் அனுப்பி வச்சுட்டு அப்படியே நடந்து வராரு. ஹீரோயின் கேட்குறா, "என்ன எல்லாமே சொன்னாங்களா? எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறப்போ, "ஆமா தெரிஞ்சுக்கிட்டேன். உன் பாஸ்ட்ட தெரிஞ்ச ஒரு ஆளா நானும் ஆயிட்டேன். உனக்கு பிடிக்காத ஒரு ஆளா நானும் ஆயிட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஜெனிஃபர் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளுக்கு தெரியாத சில உண்மைகள் வந்து என்கிட்ட இருக்கு. என்னோட டார்க் சைட். அத வந்து உன்கிட்ட நான் சொல்றேன். நீ கேளு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஜெனிஃபருக்கும் எனக்கும் வந்து கல்யாணம் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஜெனிஃபர பிடிக்காதனால இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பத்தி சில வதந்தி போச்சு. அதுக்கப்புறம் ஜெனிஃபர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்ன தேடி வந்து, "எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க. நீ அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிறாத" அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமாதானப்படுத்தினா. இதுவரைக்கும் தான் ஜெனிஃபருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியும். இதுக்கு மேல நடந்ததெல்லாம் ஜெனிஃபருக்கு தெரியாது அப்படின்னு கேட்கிறப்போ, "என்ன வதந்தி உங்க மேல பரவுச்சு?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்கிறா. "அதுவா? அப்யூஸ் பண்ண மாரி ஒரு வதந்தி என் மேல கிளப்புனாங்க. இது மாரி ஒரு லேடிக்கு எல்லா ஆண்களையும் வந்து ஒரு ஈர்ப்பு. அந்த லேடிக்கு நான் கோஆப்பரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வதந்திய கிளப்பிருச்சு. இப்போ உன் மேல இருக்க இந்த கரைய நான் வந்து என் போர்வையால போத்தப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இது மாரி ஹீரோயினுக்கு அந்த செயின குடுத்து, "இத போட்டுக்கோ. இனிமே உன் மேல யாரும் எந்த ரூமர்ஸும் வராது. அந்த ரூமர்ஸ்க்கு காரணமா நானே இருந்துட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சியோக்கு வந்து நம்ம லவ் பண்ற மாரி இனிமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செயின குடுக்குறாப்ல. அத நம்ம ஹீரோயின் வச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அவன் ரூம்ல உட்காந்துட்டு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. "இப்படி நடந்திருக்கவே கூடாது. ஐயோ! இப்படி நடந்துருச்சே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அப்பா வந்து இறந்துட்டாரு. அவர ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து ரோட்ல அடிபட்டு ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அத பார்க்குறாங்க. அப்படியே ஷாக் ஆயி போய் குடுகுடுன்னு ஓடுறாங்க தல தெறிக்க. அதுக்கப்புறம் அவங்க மயக்கம் போட்டு ஒரு இடத்துல விழுந்து கிடக்காங்க. நம்ம ஹீரோ "எந்திரி ஆன் ஹி" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம ஹீரோயின எழுப்புறப்போ, நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கத்துல இருக்காங்க. அப்படியே பல பேர் வராங்க. அதோட அந்த சீன கட் பண்ணிட்டு ஹீரோ நினைக்கிறான், இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு, தான் அம்மாவ காலைல வந்து ஒரு டூரிசம் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவங்க அம்மா ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, "இத மாரி ஒரு ஏஷியன்ட் இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசைப்பா. ரொம்ப அழகா இருக்கு. இதுவரைக்கும் நீ இங்க வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஆமாம்மா வந்திருக்கேன். அப்பா கூட நான் இங்க வந்திருக்கேன். ஹீரோயின் அம்மா கூடயும் சேர்ந்து நான் வந்திருக்கேன். நான் நெறைய தப்பு பண்ணியிருக்கேன்ம்மா" அப்படின்ற மாரி இந்த இடத்துல அவன் சொல்றான். அப்படியே அந்த சீன கட் பண்ணிட்டு இங்க ஹீரோயின் 2 பேரும் சின்ன வயசுல இருக்கிறப்போ, ஹீரோவுடைய அப்பாவும், ஹீரோயினோட அம்மாவும் 2 பேரும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. இவங்க ஜாலியா பிக்னிக் வந்து விளையாண்டுட்டு, அப்பா, அம்மா 2 பேரையும் திரும்பி பார்த்துட்டு, இவங்க சிரிக்கிறாங்க. சின்ன பசங்கனால அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்குள்ள அந்த லவ் வந்து இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. 2 பேரும் வந்து ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாரி. இந்த பிள்ளைகளுக்கு அதுக்கெல்லாம் தெரியாம ஜாலியா இருக்குங்க. இவங்க 2 பேரும் தான் பசங்கள தூங்க வச்சுட்டு அப்படியே இருக்கிறப்போ, நம்ம ஹீரோ மட்டும் ஓரக்கண்ல தான் அப்பாவ பார்க்குறாரு. அப்பா இதுவரைக்கும் சிரிச்சிருக்கவே மாட்டாரு. ஹீரோயினோட அம்மா கிட்ட பேசுற
பேசுறப்போ மட்டும் அப்படி சிரிக்கிறாப்ல. இத பார்த்துட்டு நம்ம அப்பா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சின்ன வயசுல நெனச்சிருப்பாரு. நான் அப்ப கூட நெனச்சிருக்கேன்மா, எனக்கு வந்து ஹீரோயினோட அம்மா என் அம்மாவா இருந்திருக்கலாமே! அப்ப எங்க லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்காதே! அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருக்கேன்மா. பல தடவ உங்ககிட்ட நான் பொய் சொல்லியிருக்கேன். அப்பா, நாங்க, ஹீரோயின் அம்மா இது மாரி அடிக்கடி நாங்க வெளிய போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ சொல்றான். அப்பதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவும், ஹீரோவும் வர்றப்போ எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கேட்டிருப்பாங்க. அப்ப அவரு சொல்லியிருப்பாரு, "நாங்க வந்து மாடு பார்க்கறதுக்காக கிளினிக்கு போனோம்" அப்படின்னு வந்து சொல்றப்போ, "நிஜமாடா?" அப்படின்னு சொல்லிட்டு பையன கேட்டிருப்பாங்க. ஆமான்னு சொல்லியிருப்பான். "ஸோ நீயும் அவங்களோட சேர்ந்துட்டு என்ன ஏமாத்துனியா?" அப்படின்னு சொல்றப்போ, "ஆமாமா, ஏமாத்துனனால தான் நீங்க இத்தன தடவ கல்யாணம் பண்றப்ப எல்லாரையும் அப்பான்னு ஏத்துக்கிட்டேன். நீங்க எவ்ளோ பேர கழட்டி விடுறப்போ, அவ்ளோ பேருக்கு நான் காசு குடுத்து செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் என் மனசு குற்ற உணர்ச்சினால தான் நான் இப்படி பண்ணுனேன்." அப்படின்னு சொல்றப்போ, "டேய் எதுக்காகடா நீ இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்றப்போ, "கான்ஹி அவ எவ்ளோ கஷ்டப்படுறா சின்ன வயசுலேருந்து உங்களால தாம்மா. இனிமே அவ கஷ்டப்பட நான் விடவே மாட்டேன்ம்மா." அப்படின்னு சொல்றப்போ, "இத மாரி வந்து உங்க அப்பாவ அவ தானடா கொன்றா! நீ என்னடா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு இவங்க பயங்கரமா கத்துறாங்க. "அம்மா நீங்களும் ஒரு காரணம் தாம்மா. ஹீரோயினோட தம்பி சாவறதுக்கு நீங்களும் தான் ஒரு காரணம். கரெக்ட்டா ஹீரோயினோட அம்மா பிரெக்னன்ட்டா இருக்கிறப்போ, உங்களுக்கு வலி வரப்போ, அவங்க அப்பாவ வேணுன்ட்டே நீங்க சியோல் கூட்டிட்டு போனீங்களேம்மா." அப்படின்னு சொல்லி பேசுறான். இதோட அந்த சீன் கட் ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா தல தெறிக்க ஓடி வரான். அங்க ஹீரோயின் வந்து ஹோட்டலுக்கு முன்னாடி நிக்கிறா. ஹீரோயின் சொல்றா, "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கைய புடிச்சுட்டு அப்படியே ஓடுறான். யாரு பார்க்குறாங்க அதெல்லாம் அவனுக்கு கவலையே இல்ல. அப்படியே ஊருக்கு முன்னாடி எல்லாரையும் ஹீரோயின் கைய புடிச்சுட்டு இழுத்துட்டு கொண்டுட்டு போறான். யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான். "இப்போதைக்கு நீ எதுவுமே பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா சொல்லி தொலடா" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. டக்குன்னு நம்ம ஹீரோயின கிஸ் பண்றாரு. இதோட இந்த எபிசோட் எப்படி முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.